ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே தாங்க போயிட்டுருக்கோம். அழகர் கோயிலுக்கு எங்களோட வெட்டிங் செலிப்ரேஷனுக்காக. இந்த கோயிலுக்கு நம்ம போயோம். அண்டு தெல்ல கோயிலு இன்னும் அண்டு தெல்ல கோயிலு நிப்பாட்டுங்க. மலைக்கு மேலே அப்படியே போயிட்டே இருந்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் முந்திட்டு போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக முந்தி அடிச்சுட்டு நாங்கள் பழமுதிர்ச்சோலை வந்துட்டோங்க. பழமுதிர்ச்சோலை இந்த அழகர் கோயிலுக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில வந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த சைடே வரலைங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்களோட வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வர முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அனிவர்சரிக்கு வருவேன்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது எங்கள் அண்ணன் பொண்ணோட வந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவள் பேசுகிற அந்த மலையிலெல்லாம் போய் கேட்டுகிட்டே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி கோயிலில் வேறு கூட்டமே இல்லைங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருந்தோம். தரிசனம் பார்த்துட்டு வச்சுட்டு நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அந்த ரோட்டில் நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து விளாண்டது ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நானும் பாப்பாவும் நடந்து இவங்க பின்னாடி ஸ்லோவாக காரில் வந்து ஜாபி குட்டி குரங்கு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கோயிலில் வாசல் உட்காந்துருந்தாங்க. காசு இல்லைங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போயிட்டு, எதுக்கு எங்ககிட்ட காசு கேட்குறீங்க, எங்கள்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வம்பளத்துருவா போல இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவளை தூக்கிட்டு வந்துட்டோம். அவளுக்கு அதெல்லாம் தெரியாதா? திடீர்னு ஒருத்தவங்க காசு கேட்டவுடனே அவளுக்கு வந்து எதுக்கு இவங்க நம்மள்கிட்ட காசு கேட்குறாங்கன்னு சண்டையே போட்டா. அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா. அப்படி பாப்பா வாயை பூத்திட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையடி வாரத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து இந்த கருப்பணசாமி பற்றி எல்லாம் கேட்டு பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டு எல்லாம் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பெருமாள் சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போய் நல்ல உண்மையிலே ரொம்ப திவ்யமாக கும்பிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த கோயிலோட அமைதி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மக்களை வந்து ஷூட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நானே சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நல்லா அழகாக ரொம்ப தூரம் நடந்தோம். ஃபஸ்ட்டு நடக்க அவ்வளோ ஒரு எக்ஸைட்டாக இருந்தது. அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது தாங்க நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே போகும்னே நமக்கு தெரியாது. அந்த கோயிலில் நடக்கும் பொழுது அங்கே இருக்க அமைதியிலே நமக்கு எல்லாமே மாறிடும். சாப்பாடை பார்த்தா ரொம்ப லேட்டுங்க. அப்படி ஒரு ஃபேமிலி டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு. மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். இதை போய் பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணி எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டே இருந்துச்சு. அழுது முடிச்சுட்டா சமாதானப்படுத்தி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அந்த டே உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.